வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம படிமம் மூலம் படிங்கிற சீரிஸை தமிழ் கலை சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதுல இது பார்ட் 11. பார்ட் 1 to 10 பார்க்காதவங்க நான் மேலே ஐ பட்டன்ல நிப்பாட்டுறேன், கீழே பிளேலிஸ்ட்டும் நிப்பாட்டுறேன் பாருங்க. இது போக நம்ம சொல்லும் பொருளும் சீரிஸும் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கான வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நிப்பாட்டுறேன். நம்ம இமேஜ் வச்சு கொண்டு போறதுனால என்னைக்கும் மறக்காது, பயப்படாம படிங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஆன்டி கரோசின், இதுல ரெண்டு கான்செப்ட் இருக்குங்க. கரோசின் ஒன்னு இருக்கு, ஆன்டி கரோசின் சொல்லி ரெண்டு கான்செப்ட் இருக்கு. கரோசின் அப்படின்னா இந்த இமேஜ் தான் எக்ஸாம்பிள். கரோசின்னா துருப்பிடித்தல், அரிக்கிறது, இது இரும்ப அரிக்கிறது. ஆன்டி கரோசின்னா அந்த அரிக்காம தடுக்கிறது. இது ஜென்ரலா இமேஜ் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதுக்கு நான் கீ பாயிண்ட் சொல்லல, அங்க பாக்குறப்ப உங்களுக்கு புரியும். ஜென்ரலா கரோசின்னா அரித்தல், இரும்ப அரிக்கிறது. அப்புறம் ஆன்டி கரோசின்னா இரும்ப அரிக்காம அது தடுக்கிறது அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து போலாம். ஆன்டிமோனியல் லீடு, இதுல மோனியல் மட்டும் எடுத்துக்கங்க, இதை மோனிகான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கூலி படத்துல மோனிகா பாட்டு வரும், அதுல எப்படி எல்லாரும் ஆடுவாங்கன்னா குரூப்பா ஆடுவாங்க அப்படின்னு ஞாபகம். அப்போ குரூப்பு ஆன்டிமோனியல்னா மோனிகான்னு ஞாபகம். மோனிகா அந்த சாங்ல வந்து எப்படி ஆடுவாங்கன்னா குரூப்பா ஆடுவாங்க, அப்போ குரூப்பு. இந்த கீ பாயிண்ட் ஞாபகம். பாருங்க, அப்பர் தைடு, இது தைடுனா தேடு அப்படின்னு ஞாபகம், தேடுறது. இப்போ நம்ம லேண்ட் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் தேடுவோம், ஏன்னா அங்கதான் அமைதியா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும். அப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் தேடுவோம், ஒதுக்கல் அப்படின்னு ஞாபகம். அப்பர் தேடுனா தேடுன்னு ஞாபகம். நம்ம இடத்த தேடுவோம், எங்க தேடுவோம்? ஊருக்கு ஒதுக்குப்புறமா தேடுவோம், அப்போ ஒதுக்கல். இது பாருங்க, அப்பக்ஸ். அப்பக்ஸ் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் இந்த மேல இருக்கிற பையன், உச்சியில இருக்கிற பகுதிக்கு பேர் தான் அப்பக்ஸ்ன்னு சொல்லுவோம். சேம் இமேஜ் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. இப்போ அப்பக்ஸ்னா உச்சி, உச்சி பகுதியை அப்பக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது பாருங்க, அப்பேண்டிக்ல இது மட்டும் பாருங்க, பேண்ட் ஞாபகம், பேண்ட். அப்போ ஆதிவாசி மனிதர்கள்லாம் வந்து பேண்ட் எல்லாம் போட மாட்டாங்க, இலையால தான் தன் உடலை மறைச்சுப்பாங்களா, அப்போ இலைவுன்னு ஒண்ணு கீப் பண்ணி ஞாபகம். ஏன்னா அவங்களுக்கு படிப்பறிவு இருக்காது, அதனால இப்போ படின்னு ஞாபகம். இப்போ அப்பேண்டிக்ல பேண்ட் ஞாபகம். இப்போ ஆதிகால மனிதர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பேண்ட் போடாம இந்த இலை வச்சு எல்லாம் மறைச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது, படிப்பறிவு இருக்காது. அப்போ படி, அப்போ இலையால மறைச்சுப்பாங்க. படினா படிப்பறிவு இல்ல, படி. பாருங்க, அப்ஹீலியன். இப்போ நம்ம எர்த்து வந்து நம்ம சன்னை சுத்தி வரும், இந்த சுத்தி வர அந்த ரவுண்டு வந்து ஒரே மாதிரி இருக்காது, இப்படி ஓவல் ஷேப்ல இருக்கும். இப்போ ஓவல் ஷேப்ல இருக்கிறப்போ ஒரு இடத்துல தூரமாவும் இருக்கும், ஒரு இடத்துல பக்கமா இருக்கும். அப்போ இருக்கிறதுலயே சுத்தி வரப்ப அதிக டிஸ்டன்ஸா இருக்குல்ல, அதை வந்து அப்ஹீலியன்னு சொல்லுவோம். இந்த குறைவான டிஸ்டன்ஸ் இருக்குல்ல சன்னுக்கு எர்த்துக்கும் சுத்தி வரப்ப, அது வந்து பெரிஹீலியன்னு சொல்லுவாங்க. நான் திருப்பவும் சொல்றேன், அப்ஹீலியனுக்கு ரெண்டு கான்செப்ட் இருக்கு, அப்ஹீலியன், பெரிஹீலியன். அப்ஹீலியன் பெரிஹீலியன் அப்படின்னா நம்ம சன்னை வந்து எர்த்து சுத்தி வரப்ப அது ஓவல் ஷேப்பா தான் சுத்தி வரும், அதனால ஒரு இடத்துல பெருசாவும் ஒரு இடத்துல சிறுசாவும் இருக்கும். சன்னுக்கும் எர்த்துக்கும் சுத்தி வரப்ப இருக்கிற பெரிய டிஸ்டன்ஸை அப்ஹீலியன் சொல்லுவோம், சின்ன டிஸ்டன்ஸை பெரிஹீலியன் சொல்லுவோம். அப்போ தூரமா இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்ஹீலியன் சொல்லுவோமா? தமிழ்ல தூரத்துக்கு என்ன சொல்லுவோம்? செய்மைன்னு சொல்லுவோம். நான் முன்னாடி வீடியோலயே சொல்லியிருக்கேன், செய்மைனா தூரம்னு அர்த்தம். அப்போ இந்த பக்கமா இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? அண்மைன்னு சொல்லுவோம். அப்ப அண்மைனா அருகில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. செய்மைனா தூரத்தை குறிக்கிறது. அப்ப அப்ஹீலியன்னா செய்மை, ஓகேங்களா? இது பாருங்க, அப்ஹார்லித் அப்படின்னா ஹார்லித்தை மட்டும் எடுத்துக்கங்க. ஹார்லித்தை ஹார்லிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஹார்லிக்ஸ் வந்து நம்ம பால்ல போட்டு குடிச்சா எப்படி நுரையா வரும், அப்போ நுரைன்னு ஒரு கீ பாயிண்ட். இன்னொன்னு, அது பார்க்க கலர் எப்படிங்க இருக்கும்? குழம்பு மாதிரி இருக்கும், அப்போ குழம்பு ஒரு கீ பாயிண்ட். திருப்பவும் சொல்றேன், ஹார்லித்தை ஹார்லிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்லிக்ஸ் நம்ம பால்ல போட்டு குடிச்சா நுரையா வரும், அப்போ நுரை ஒரு கீ பாயிண்ட். அப்புறம் அது பார்க்க குழம்பு மாதிரி இருக்கும், அப்போ குழம்பு இன்னொரு கீ பாயிண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாருங்க, அக்விஃபர். இதுல அக்வி மட்டும் எடுத்துக்கங்க. இங்க பாருங்க, அக்வா ஃபினா, வாட்டர் பாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அக்வா, இதுல அக்வான் இருக்கு, இதுல அக்வீன் இருக்கு. இந்த ஏக்கு பதிலா இங்க ஐ வரும், அப்போ அக்வா அக்வீனாவே நீருன்னு நினைச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது நான் பாட்டிலேயே கொண்டு வந்துட்டேன், அப்படியே இமேஜ் பக்கத்துல பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம். அப்போ அக்வீனா நீர், ஓகே? இது பாருங்க, அரகோ நைட். இந்த நைட் மட்டும் எடுத்துக்கங்க. அப்போ நைட்ல தானே நமக்கு நிலா தெரியும். அப்போ நிலா எப்படி இருக்கும்? சாம்பல் கலர்லயும் இருக்கும், வெள்ளை கலர்லயும் இருக்கும். அப்போ இதுதான் கீ பாயிண்ட். அப்போ வெள்ளை சாம்பல், ஓகேங்களா? ரெண்டே கீ பாயிண்ட் தான். அரகோ நைட்னா நைட்ல தான் நிலா தெரியும். நிலா வந்து ரெண்டு கலரா இருக்கும், ஒயிட் கலரா இருக்கும், சாம்பல் கலராகவும் இருக்கும். அப்போ வெள்ளை சாம்பல், ரெண்டே கீ பாயிண்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாருங்க, ஆர்டிக் ஃப்ரெண்ட். இந்த ஆர்டிக் அப்படியே டிரான்ஸ்லேட் ஆயிருக்கும், அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட் அப்படின்னா பைக்ல ரெண்டு பேர் போறோம் அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ல உட்காந்து போறவங்களுக்கு தான் காத்து வந்து முகத்துல அடிக்கும் நல்லா, அப்போ காற்று முகம், ஓகேங்களா? நான் திரும்பவும் சொல்றேன், ஆர்டிக் ஃப்ரெண்ட் அப்படின்னா ஃப்ரெண்டுனா முன்னாடி உட்காந்து போறவங்கள தானே ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். அப்போ வண்டியில ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு போறவங்களுக்கு தான் காத்து வந்து முகத்துல நல்லா அடிக்கும், அப்போ காற்று முகம், ரெண்டே கீ பாயிண்ட்.
இது பாருங்க அரோயோ. இது நான் கான்செப்டாவே எடுத்துட்டு வந்தேன். அரோயோனா இப்படி பா வடிவுல இருக்கிற நீரோடைய அரோயோன்னு சொல்லுவாங்க. அப்போ பா வடிவ நீரோடை. நான் சேலஞ்ச் பண்றேங்க, பெட் கட்டுறேன். இந்த மாதிரி நீங்க பக்கத்துல வச்சு படிக்கிறப்ப என்னைக்குமே மறக்காது. அதுக்கு நான் ஷூரா கேரண்டி கொடுப்பேன். தைரியமா படிங்க. கான்செப்டாவும் நம்ம படிச்சிருவோம். நமக்கு நாலேஜும் டெவலப் ஆகும். அவ்வளவுதான், முடிஞ்சு. அடுத்து இது பாருங்க, ஆர்டிசியன் அப்படிங்கிறத ஆர்டிஸ்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் கதையா சொல்லிடுறேன். ஆர்டிஸ்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காலேஜ்ல வந்து பொங்கல் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் வந்து பானை வச்சு பொங்க வைங்க, யாரு ஃபர்ஸ்ட் பொங்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வச்சது ஃபர்ஸ்ட் பொங்கிருச்சு அப்படின்னா, ஏலே நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டல நீ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. ஜிபி முத்தோட ஒரு காமெடி வரும். ஏலே நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டல அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. எதுக்கு நான் இங்க ஆர்டிஸ்ட்னு சேர்த்திருக்கேன்னா, இந்த ரூட் வேர்டோட உங்களுக்கு லிங்க் ஆனாதான் நமக்கு என்னைக்கும் மறக்காது. அப்போ ஆர்டிசியன் அப்படின்னா ஆர்டிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம காலேஜ்ல பொங்கல் ஃபங்க்ஷன் வச்சா யாரு ஃபர்ஸ்ட் பொங்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பொங்கி ஊத்திருச்சு அப்படின்னா, ஏலே நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டல அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ பொங்கல் வந்து என்ன ஆகுங்க, பொங்கும். பொங்கு ஒரு கீ பாயிண்ட். எப்படி வருங்க, ஊற்று மாதிரி வரும். இது பொங்கி அப்படியே ஊத்தும். அது வந்து ஊத்து மாதிரி இருக்கும். ஊத்துன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஊற்றுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம டக்குன்னு மைண்ட்ல வரும் ஆர்டிசியனா, ஆர்டிஸ்ட் ஞாபகம் வைக்கணும். அப்ப ஜிபி முத்து காமெடி. அப்ப பொங்கல் பொங்கி ஊத்துச்சுன்னா ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்ப பொங்கு ஊற்று டக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம். பார்க்க கஷ்டமா இருக்கும். ஆனா இமேஜ் வச்சு படிக்கிறப்ப நல்லா ஞாபகம். சோர்ஸ் வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. நம்ம ஜியோகிராஃபி பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து 10 பாட்டு நம்ம ஜியோகிராஃபியா தான் போயிட்டு இருக்கு. இப்பவும் ஜியோகிராஃபி தான் பாக்குறோம். இது பாருங்க, ஆன்டி கரோசின். நான் 2 சொன்னேன். கரோசின்னா அந்த அரித்தல் அப்படின்னு அர்த்தம். ஆன்டி கரோசின்னா அந்த அரிக்கிறத தடுக்கிறது. அப்போ தூய தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அரித்தலை அந்த கரிப்புன்னு சொல்லுவாங்க. அரிப்பு கரிப்பு அப்படின்னு ஞாபகம். ஓகேங்களா? அப்போ கரிப்பு தடுத்தல். அடுத்து ஆன்டி சைக்ளோன். சைக்ளோன்னா சூறாவளி. இந்த ஆன்டி அப்படின்னா இப்போ நம்ம வாட்ச் வச்சு சொல்லுவோம் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ கிளாக் வைஸ்னா நேர் திசையில சுத்துறது, ஆன்டி கிளாக் வைஸ்னா எதிர் திசையில சுத்துறது. அப்ப ஆன்டினாவே எதிர்னு அர்த்தம். அப்ப எதிர் சூறாவளி. ஆன்டி மோனியல்னா மோனிகா அந்த பாட்டு தான். இப்போ மோனிகா பாட்டுல குரூப்பா ஆடுவாங்க. குரூப்னா கருப்பு கருப்புன்னு அர்த்தம். கருப்பு தனிமை, லெட்னா இஎம் எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து ஆன்டி போக்ஸ்னா ஆன்டினாவே எதிர் எதிர்னு தெரியும். போடுனா போடு முகடு ரைமிங்கா வரும். போடு முகடு. அடுத்து ஆன்டி ட்ரேட்னா ஆன்டினா எதிர், ட்ரேட் அப்படின்னா இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா போன் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி ட்ரேட் பண்றவங்களுக்கு வந்து பணம் தடை இல்லாம அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ தடக்காற்று அப்படின்னு ஞாபகம். ட்ரேட் பண்றவங்களுக்கு பணம் தடை இல்லாம கிடைக்கும். தடை இல்லாம தடக்காற்று. அடுத்து அப்பர் தேடு. தேட வந்து தேடு தேடு ஞாபகம். நம்ம வந்து நிலம் வாங்குறதுக்கு தேடுவோம். எங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் தேடுவோம். ஏன்னா அங்கதான் நிம்மதியா இருக்க முடியும். ஊருக்கு ஒதுக்குப்புறமா. அப்போ ஒதுக்கல் இன ஒதுக்கல். அப்பக்ஸ்னா ஒரு ட்ரையாங்கிள் வச்சு காமிச்சேன். அப்பக்ஸ்னாவே உச்சி. இது பாருங்க அப்பான்டிக். அப்பான்டிக்னா பேண்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆதிகால மனிதர்கள்லாம் வந்து ஃபேண்ட் போட மாட்டாங்க. இலையில தான் ட்ரெஸ்ஸை போட்டு மறைச்சுப்பாங்க. இலைவு நய. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் படிப்பறிவு இல்லாம இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுங்க. ஷார்ட்கட்டா தான் சொல்றேன் பாருங்க. நுண்படிக அப்படின்னு அப்ஹீலியன். நான் 2 கான்செப்ட் சொன்னேன், அப்ஹீலியன் பெரிஹீலியன். சூரியனை சுத்தி வரும்போது இருக்கிற லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸுக்கு, இருக்கிற தூரமான பகுதிக்கு நம்ம அப்ஹீலியன் சொல்லுவோம். அப்ப அப்ஹீலியன்னா செய்மைனா தூரம்னு அர்த்தம். பெரிஹீலியன் சொன்னா அது பக்கமா இருக்கிற பகுதி சுத்தி வரப்ப. அப்ப அது வந்து நம்ம அண்மைன்னு சொல்லுவோம். அண்மைனா அருகாமையில் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அப்ஹார்லித். ஹார்லிக்ஸ் ஞாபகம் சொல்லி. ஹார்லிக்ஸ் நம்ம போட்டு குடிச்சா நுரையா இருக்கும். அப்புறம் அது குழம்பு கலர்ல இருக்கும். நுரைம குழம்பு, கற்குழம்பு. அடுத்து அப்ளைட்ல அப்படியே அப்ளைட்டுன்னு வந்துருச்சு. இது பாருங்க, இந்த லைட்டு அப்ளைட்டு கிரைனைட் ரைமிங்க வரும். அப்ளைட்டு கிரைனைட். அப்போ இந்த கிரைனைட் வந்துடும். இந்த கிரைனைட் எப்படிங்க இருக்கும், ரொம்ப எடை அதிகமா இருக்கும். அப்ப எடைனா இடை அப்படின்னு ஞாபகம். இது முடிஞ்சு. இப்ப இடையால கிரைனைட் பாறை. இது பாருங்க அப்போஜிய இந்த ஜி மட்டும் எடுத்துங்க. ஜி. இப்போ நம்ம பக்கத்துல இருக்கவங்க, டெய்லி நம்மள பாக்குறவங்க, நம்ம அருகிலே இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், ஜி வாங்க ஜி போங்க ஜி அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. அப்ப ஜீனாவே பக்கத்துல இருக்கவங்கள சொல்லுவோம் ஞாபகம். பக்கத்துலன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், அண்மையில் அருகில் அப்படின்னு அர்த்தம். அப்ப அண்மை, புவி அண்மை. அடுத்து அப்பேரண்ட் டிப். இது பாருங்க, இதுல பேரண்ட் மட்டும் எடுத்துங்க. பேரண்ட்னா என்ன, அம்மா அப்பா நம்ம வந்து தோத்து போயிட்டோம் அப்படின்னா நம்மள சாவடிச்சிருவாங்க ஞாபகம். நம்ம வந்து இப்போ படிக்கிற எக்ஸாம்ல தோத்து போயிட்டா நம்மள சாவடிச்சிருவாங்க. தோத்து போயிட்டோம் அப்படின்னா தோற்ற, சாவடிச்சிருவாங்க அப்படின்னா சாய்வு அப்படின்னு அர்த்தம். அப்ப பேரண்ட்னாவே தோத்து போயிட்டா சாவடிச்சிருவாங்க. பாருங்க அப்ளைடு ஜியாகிரபினா புவி பரப்பியல் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த அப்ளைடுனா இப்ப நம்ம படிச்சுட்டே வரோம். இப்போ ஒரு 10 கிளாஸ் படிச்சுட்டே வரோம் அப்படின்னா 10 கிளாஸ் கொடுக்க நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்போ டெஸ்ட் எழுதி பார்க்க நம்ம என்ன சொல்லுவோம், அப்ளை பண்ணி பார்க்கணும்டா. நான் படிச்சதை அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ அப்ளைனாவே பயன்படுத்தி பார்க்கணும். அப்பதான் தெரியும் நம்ம கரெக்டா படிச்சோமா இல்லையாங்கிறது தெரியும். இப்போ அப்ளைனாவே பயன்முறை புவி பரப்பியல். அடுத்து அக்வா மெரைன். இது மெரைன் மட்டும் எடுத்துக்கோங்க. மெரைனாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிப்பாங்க. மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் எதை பத்தின படிப்பு, கடல் சார்ந்த படிப்பு. இப்ப கடல் வண்ணக்கல் வந்துடும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த அக்வானாவே
நீருன்னு சொல்லியிருக்கேன். இந்த அக்வாஃபினா பாட்டில் காமிச்சா. அப்போ நீர், நீர் பச்சை. அப்புறம் இந்த மெரைன்னா கடல் பத்தி படிக்கிறது. கடல் எப்படிங்க இருக்கும்? நீல கலர்ல இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீலக்கல். இந்த பச்சை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கடல் நீல கலர்ல இருக்கும். உள்ள ஆழமா போய் பாத்தீங்கன்னா பச்சை பசேன்னு இந்த செடியெல்லாம் முளைச்சிருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீர் பச்சையும் கவர் ஆயிடும். ஓகே. அடுத்து இது பாருங்க அக்வே டக்ட். இந்த டக்டை டக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. டக்குன்னா வாத்து. இப்போ நம்ம கிராமப்புறத்தெல்லாம் போனோம்னா வாய்க்கால்ல பாத்தீங்கன்னா அந்த நிறைய வாத்து அப்படியே லைனா போயிட்டு இருக்கும் டக்கு. அப்போ வாய்க்கால்ல தானே டக்கு போகும். அப்போ வாய்க்கால் 2 இருக்குங்க. கால்வாய் தான் வந்து இலக்கணம். ஆக்சுவலா இலக்கணப்படி சொல்லணும்னா கால்வாய். இந்த நம்ம திருப்பி போட்டு சொல்றோம் வாய்க்கால். அது என்னன்னா இலக்கணம் போலின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2 கான்செப்ட் இருக்கு. நான் கிளாஸ் எடுக்கிறப்ப இலக்கண கிளாஸ்ல சொல்றேன். ஓகே. அப்ப டக்குனாவே கால்வாயில வாய்க்கால்ல போகும். லைனா போகும். வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகே. கால்வாய், பாலம். இந்த பாலமும் சொல்றேன். இந்த டக்குன்னா டக்கு டக்கு டக்குன்னு சவுண்ட் வர்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாலம் மேம்பாலம் போட்டிருக்காங்க அப்படின்னா மேம்பாலத்துல நடுநடுல கம்பி வச்சிருப்பாங்க. அந்த கம்பி மேல வண்டி ஏறும்போது டக்கு டக்கு டக்குன்னு சவுண்ட் வரும். அப்ப டக்குனாவே பாலம். 1 இன்ச்சு கூட நம்ம விட்டுறக்கூடாது. அது விட்டுட்டோம் அப்படின்னா அங்க போய் குழப்புச்சுன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த கால்வாய் வச்சுட்டு இந்த பாலத்தை மாத்தி 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 4 ஆப்ஷன்ல வச்சோம்னா குழம்பிடும். அதுக்காக தான் ஈச் அண்ட் எவரி பாயிண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஓகே. இது பாருங்க அக்வி கல். நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த அக்வின்னு வந்தாவே அக்வாஃபினாவை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுல அக்வான் வரும், இதுல அக்வின் வரும். அக்வாஃபினா வாட்டர் பாட்டில். அப்போ அக்வின்னா நீர். ஓகேங்களா? அப்புறம் கல்லுனா டியூடுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். டூடு படம் இப்ப வந்துருச்சு இல்ல? இப்ப அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே போய் அவர் ஹீரோயின் வம்பு இழுத்து அவரை வந்து அந்த சட்டை இல்லாம அந்த ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பாங்க. அப்போ டூடு படம்னாவே அவர் சிறையில உட்கார வச்சிருப்பாங்க ஞாபகம். அப்ப நீர் சிறை. ஓகே. அடுத்து இந்த அக்வேஃபியரை அங்கேயே சொல்லிட்டேன். நீரகம் அக்வாஃபினா வச்சு சொல்லிட்டேன். இந்த அக்வீன் வந்தாவே நீர் தான். ஃபக்க மக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. வீட்டுல மக்குக்கு என்ன பேச்சு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? போசியேடுன்னு சொல்லுவோம். பேச்சு வழக்குல வட்டார வழக்குல. இப்போ போசியா படுகை. ஓகே. அடுத்து அரகோ நைட். இந்த நைட் எடுத்துக்கோங்க. நைட்ல தான் நமக்கு நிலா தெரியும். அது வெள்ளை கலர்ல இருக்கும், சாம்பல் கலர்ல இருக்கும். அப்போ வெள்ளை சாம்பல் நிற தாது 2மே கவர் ஆயிடுச்சுங்களா? அரகோ நைட்டு அப்படியே இங்க அரகோ நைட்டுன்னு வந்துடும். ஓகே. இந்த 2 ரூட்டோட பாருங்க. அர்போர்னு இருக்கா? அர்போன்னு ஞாபகம் வச்சுங்க. அர்போனா அர்போன்னு ஒரு ஸ்பீடா சொல்லும்போது எதை அறுப்போம்? நம்ம மரத்தை தானே வெட்டி அறுப்போம். அப்போ மரங்கள் வந்துடும் இந்த ரூட் வேர்டு வந்தாவே. அப்புறம் இதை ரியல்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏதாவது ரீல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரியல் லைஃப்னு சொல்லி கம்பாரிசன் போடுவாங்க. அப்போ ரியல்னாவே லைஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப்னாவே வாழ்க்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. இதுல அர்போ சொல்லிட்டா மரம்னு சொல்லி. இந்த ரெஸ்கண்ட் அப்படின்னா ரெஸ்கண்ட்னா அப்ஸ்காண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மார்க் வாங்காம தோத்து போயிட்டோம்னா அப்ஸ்காண்ட் ஆயிருவோம்னா போய் மறைஞ்சுப்போம். அப்போ தோத்து போயிட்டோம் அப்படின்னா தோற்றமுடைய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இது பாருங்க ஆர்க் ஆஃப் மெரிடியன். ஆர்க்னாவே இப்படி வரதான் ஆர்ச்னு சொல்லுவோம். ஊர்ல ஆர்ச் கட்டுறாங்க அப்படின்னா இந்த ஆர்ச்னாவே இந்த வளைஞ்சிருக்கும், வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கும். அப்போ ஆர்க்னாவே வில் அப்படின்னு அர்த்தம். இந்த மெரிடியனை நம்ம மெரிட்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம காலேஜ்ல மெரிட்ல ஃபீஸ் இல்லாம சீட் கிடைச்சிருச்சுன்னா நம்ம வானம் வரைக்கும் குதிப்போம். அந்த சந்தோஷத்துல வானம் வரைக்கும் குதிப்போம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வானம் வரைக்கும் குதிப்போம். வான நெடுவரை வில். ஓகேங்களா? மெரிட் ஞாபகம் வச்சுக்கிறோம். மெரிட்ல சீட் கிடைச்சுன்னா வானம் வரைக்கும் குதிப்போம். அப்போ வான வரைன்னு வந்துச்சு. வான நெடுவரை வில். அடுத்து இது பாருங்க ஆர்கியாலஜிக்கல் மேப். இது வந்து நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861 சொல்லி. அப்ப ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானா தமிழ் என்னங்க? தொல்லியல் துறைன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஆர்காலஜிக்கல் வந்தாவே தொல்லியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு சொல்றேன். இந்த ரூட் வேர்டு பாருங்க. ஆர்ச்னு வருதா? இந்த ஆர்ச்னு வந்தாவே நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்காலஜிக்கல ஞாபகம் வச்சுங்க. அப்ப ஆர்காலஜிக்கல வர அந்த ஆர்ச் ரிப்பீட் ஆனாவே நம்ம தொல்பொருளியல், தொன்மையான, தொல்லுயிர், தொல்பொருள், பழமையான அந்த மீனிங்லயே வரும். ஓகேங்களா? இந்த ரூட் வேர்டை நல்லா பிடிச்சிக்கோங்க. ஓகே. மற்றதெல்லாம் நம்ம அப்படியே ஆட் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஆர்க்டிக் ஏர் மாஸ் அப்படின்னா ஆர்க்டிக் ஏர் மாஸ் அப்படின்னா ஏர்னா காற்று, மாஸ்னா திரள். நான் சொல்லியிருக்கேன். மாசான ஏக்டருக்கு எப்பவுமே கூட்டம் திரளும் முன்னாடி கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். மாஸ்னா திரள். ஆர்க்டிக் சர்க்கிள்னா ஆர்க்டிக் சர்க்கிள் அப்படின்னா வட்டம், வட்டாரம் 2மே ஒண்ணுதான். ஓகே. இப்போ பாருங்க ஆர்க்டிக் ஃப்ரண்ட். நான் என்னங்க சொல்லியிருக்கேன்? வண்டியில ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு போறவங்களுக்கு தான் காத்து முகத்துல அடிக்கும். அப்ப காற்றோட்ட முகப்பு. ஆர்க்டிக்கா அப்படியே இருக்கு. ஆர்க்டிக். இது பாருங்க ஆர்க்டிக் ஃப்ரண்டல் ஜோன். இந்த ஆர்க்டிக் காற்றோட்ட முகப்பு இந்த ஃப்ரண்ட் வரைக்கும் அப்படியே இருக்கு. இந்த ஜோன்னா பகுதின்னு சொல்லுவோமா? முடிஞ்சு. அடுத்து ஆர்க்டிக் கின்ரெட்னா அந்த ஆர்க்டிக் அப்படியே வந்துடும். ரெட்னா பிளட்னு ஞாபகம் வச்சுங்க. பிளட் ரெட் கலர்ல தான் இருக்கும். அப்போ உன் பிளட் என்னப்பா? உன் பிளட் குரூப் என்ன அப்படின்னு கேட்பாமா? பிளட் குரூப்னாவே வகைன்னு அர்த்தம். வகைன்னு ஞாபகம் வச்சுங்க. நான் இதுவும் ஏன் சொல்றேன்னா ஆர்க்டிக் 4 ஆப்ஷன்ல கொடுத்தே மாத்துவாங்க. குழம்பாம அடிக்கும். அதுதான் நமக்கான டார்கெட். இது பாருங்க ஆர்க்யூஏ டெல்டா. இது பாருங்க ஆர்க் எடுத்துக்கங்க. ஆர்க்னாவே வில் மாதிரி வளைஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்கேன். வில் மாதிரி வளைஞ்சிருக்கும். அப்போ வில் வளைவு. டெல்டா வடிநில பகுதின்னு நியூஸ்ல சொல்லுவாங்க. அப்ப டெல்டானாவே வடிப்படுகை.
ஓகே. அடுத்து ஏரியல் எக்ஸ்டென்ட், ஏரியல் கிராஃப். இதுல இந்த ஏரியல் மட்டும் எடுத்துக்கங்க. அதை வந்து இந்த எல் தூக்கிடுங்க. ஏரியா ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஏரியானா என்ன சொல்லுவோம் மேக்ஸ்ல? பரப்பளவுன்னு சொல்லுவோம். அப்போ பரப்பு, இங்கேயும் பரப்பளவு வந்துருச்சு. இந்த கிராஃப் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கிராஃப்னாவே நம்ம இப்படி கோடு போட்டு இப்படி போடுவோமா, இதைத்தான் கிராஃப்னு சொல்லுவோம். அப்போ கோட் படம் தானே இது. இப்போ படம், கோட்டு படம். ஓகேவா? அடுத்து இந்த புக் நடத்துறதுக்கான நான் ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்க. இது ஃபுல்லா அப்படியே நமக்கு எக்ஸாம்ல 4 மேட்ச்ல வச்சிருப்பாங்க. நீங்க போய் குரூப் 2 எக்ஸாம் எடுத்து பாருங்க. சேம் இதே புக்ல குரூப் 4க்கு அட்வான்ஸ் ஒன்று சொல்லி கேட்டிருக்காங்க. நான் முன்னாடி கிளாஸ்ல நடத்திட்டேன். சரியா? அதே சேம் குரூப் 2ல பின்னாடி ஒரே மாசத்துல இதே கேட்டிருக்காங்க குரூப் 2ல. ஸோ இந்த புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சுதான் நான் கோ த்ரூ பண்ணி ஓகே இப்படி கொண்டு போலாங்கிற ஒரு ஐடியால இது கொண்டு வந்திருக்கேன். இது பாருங்க, அரினீசியஸ் ராக். அரினீசியஸ்னா அரிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. அரிசி வந்து நம்ம எங்க விளை வைப்போம்? மண்ணுல தானே விளை வைப்போம். அப்போ மணற்பாறை. ஓகே. அடுத்து அரிட்னா அறுக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அறுக்கிறது நான் கத்தியில அறுத்துருவேண்டா அப்படின்னு சொல்லுவாங்களே, கத்தியில தானே அறுப்போம். கத்தி முனை குன்று, அறுத்துருவோம், கத்தியில அறுத்துருவோம். அரிட்னா அறுக்கிறேன் ஞாபகம். இது பாருங்க, அர்ஜிலேசியஸ்ல இதை மட்டும் எடுத்துக்கங்க. GILLAன்னு இருக்கு. GILLA. நான் என்ன சொல்றேன்னா GILLI ஞாபகம். கில்லி. இப்போ கில்லி படத்துல விஜய் வந்து பார்த்தா அந்த பிரகாஷ்ராஜை குண்டு வச்சு அந்த வண்டியில புடிச்சிட்டே போய் சேத்துல தள்ளி விட்டுருவாரு. களிமண்ல தள்ளி விட்டுருவாரா? அப்போ களிமண்ல தள்ளி விட்டுருவாரு. அப்ப அர்ஜிலேசியஸ்னா கில்லா மட்டும் எடுத்துட்டு இந்த கில்லின்னு மாத்திக்குங்க. கில்லினாவே அவர் கொண்டு போய் தள்ளி விட்டுருவாரு களிமண்ல. அப்போ இங்கேயும் களிமண் வந்துருச்சு, இங்கேயும் களிமண் வந்துருச்சு. இந்த ராக்குக்கு வந்து பாறைன்னு வரும். ஓகேங்களா? இது அர்ஜிலேஷன்னா சொல்லிட்டேன். களிமண் சேஷன் அப்படின்னா அப்படியா ஆகிறது, ஆக்கம் அப்படின்னு அர்த்தம். களிமண் ஆக்கம். ஓகே. இது பாருங்க, அரிடிட்டியில இதை மட்டும் எடுத்துங்க. டிட்டியா நான் டேர்ட்டின்னு எழுதுறேன். ஒன்றும் இல்லை, இங்க டீக்கு முன்னாடி எதுவும் இல்லை, நான் ஆரை சேர்த்திருக்கிறேன். டிட்டியா டேர்ட்டின்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாலைவனம் மாதிரி ஒரு வறட்சியான பகுதியில் இருந்தோம்னா வெயில் ரொம்ப தாங்காம நம்ம என்ன அவங்க டேர்ட்டி ஆயிடுவோம். டேர்ட்டினா அழுக்காயிருவோம்னு அர்த்தம். அப்போ டேர்ட்டி ஆகி நமக்கு எல்லா பக்கம் கை கால் எல்லாமே அரிக்கும். அப்போ அரியும் நான் சொல்லிட்டேன். நான் திருப்பவும் சொல்றேன் பாருங்க. இந்த டிட்டி எடுத்துக்கலாம், டேர்ட்டின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பாலைவனம் மாதிரி வறட்சியான பகுதியெல்லாம் ரொம்ப வெயில் அடிக்கும். நம்ம என்ன டேர்ட்டி ஆயிடுவோம், சீக்கிரம் அழுக்காயிருவோம். அழுக்குக்கு இங்கிலீஷ்ல டேர்ட்டின்னு சொல்லுவோம். டேர்ட்டி ஆகும், அங்கங்க கை காலில் அரிக்கும். இந்த அரிக்கும் சொல்லிட்டேன், ரெண்டும் லிங்க் பண்ணிட்டேன். ஓகே. அப்போ அரிடிட்டினாவே நமக்கு வறட்சின்னு தெரியும். இண்டெக்ஸ்னா சுட்டு. ஓகேங்களா? அடுத்து அரித்மெட்டிக் டென்சிட்டினா அடர்த்தி. இந்த அரித்மெட்டிக்கை நம்ம எப்படி ஞாபகம் வச்சிருக்கலாம் அப்படின்னா, அர்த்தமுள்ள மக்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த அர்த்தமெட்டிக்கை அர்த்தமுள்ள அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அர்த்தமுள்ள மக்கள் அப்படியே ரைமிங், அர்த்தமுள்ள மக்கள். அப்ப மக்கள் அடர்த்தி. அடுத்து இது பாருங்க, அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன்னா கூட்டல் வரிசை. 2 இருக்குங்க மேக்ஸ்ல. ஏபின்னு ஒண்ணு இருக்கு, ஜிபின்னு ஒண்ணு இருக்கு. ஏபின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், கூட்டல் வரிசைன்னு சொல்லுவாங்க. ஜிபி அப்படின்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், பெருக்கல் வரிசைன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்ப கூட்டல் வரிசை. இது பாருங்க, ஆர்மோர் ரிங். இந்த ரிங் மட்டும் எடுத்துக்கலாம். ரிங் வந்து எங்கெங்க போடுவோம்? நம்ம விரல்ல தான் போடுவோம். விரல்னா பரல் ஞாபகம். அப்போ பரல். அடுத்து அந்த ரிங்ல அந்த கல் வேலைகள்லாம் செஞ்சிருப்பாங்க. இந்த முத்தெல்லாம் வச்சு கல் வேலை செஞ்சிருப்பாங்க. அப்போ கல். இன்னொன்னு, இந்த படிவு கவசம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஆணோ பெண்ணோ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா கையில ரிங் போட்டுருவாங்களா? ரிங் போட்டுட்டாங்க அப்படின்னா இப்ப யாராச்சும் கேட்கறாங்க, ஆணோ பெண்ணோ, ஏப்பா அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லி, அப்ப நம்ம என்னங்க பண்ணலாம்? இந்த ரிங் வச்சு காட்டலாம். பாருங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சரி எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டலாம். அப்போ யார் கேட்டாலும் நம்ம அது ஒரு கவசம் மாதிரி காட்டலாம் அப்படின்னு ஞாபகம். அப்போ கவசம். அப்போ ரிங் போட்டு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுனாவே அது ஒரு கவசம் மாதிரி, பாரு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டலாம் அப்படின்னு ஞாபகம். அப்போ படிவு கவசமும் வந்துடும். ஓகே. அடுத்து அரோயோனா நான் சொல்லியிருக்கேன், பா வடிவ நீரோடைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பா வடிவ நீரோடை இமேஜே காட்டிட்டேன். அடுத்து ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா இந்த ஃபேக்ட்ஸை மட்டும் எடுத்துக்கங்க. ஃபேட்டு ஞாபகம் வச்சுங்க. சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கும் நம்ம சொல்றோம். ஓகே. இப்போ நம்ம ரொம்ப தின்னு குண்டாயிட்டோம், நம்மள என்ன சொல்லுவாங்க? ரொம்ப ஃபேட் வந்துருச்சு உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபேட் எப்படி வருது? நம்ம கை வினையால தான் வருது. கை வினைனா நம்ம கையால நாமளே அள்ளி அள்ளி சாப்பிட்டு நமக்கே வினை வந்துருச்சு அது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ ஃபேட்ஸ்னா ஃபேட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபேட்னா கொழுப்பு. தின்னு குண்டாயிட்டியாடா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குண்டானதுக்கு யார் காரணம்? ஃபேட் வந்ததுக்கு யார் காரணம்? நம்ம தான். நம்ம கையால செஞ்ச வினை தான். அப்போ கைவினை பொருட்கள். ஓகே. இந்த இது பாருங்க, ஆர்டிசியன்னா அப்படியே ஆர்டிசியன் நீரூற்றுன்னு வந்துடும். ஓகே. அடுத்து ஆர்டிசியன் பேசின்ஸ் அப்படின்னா நான் ஆர்டிசியன்னாவே என்ன சொல்லியிருக்கேன்? ஆர்டிஸ்ட் ஞாபகம் சொல்லியிருக்கேன். அப்போ காலேஜ்ல பொங்கல் ஃபங்க்ஷன் வச்சா அப்படின்னா யாருது ஃபர்ஸ்ட் பொங்குது அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம டக்கு நம்ம வச்சது பொங்கிருச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? ஏலே நீ ஒரு ஆர்டிஸ்ட், நீ காமிச்சிட்டல நீ அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு நான் 2 இமேஜ் வச்சேன். அப்போ பொங்கல் வந்து அப்படியே பொங்கும், ஊத்து மாதிரி விழுவும் அப்படின்னு சொல்லி நான் இமேஜ் வச்சு காமிச்சேன். அதனால பொங்கு ஊற்றுன்னு வந்துடும். அடுத்து இந்த பேசின்ஸ் அப்படின்னா இப்போ காவேரி ரிவர் பேசின், கங்கா ரிவர் பேசின் சொல்லுவோம். பேசின்னாவே இந்த ஆறு ஓடக்கூடிய பகுதிகளை பேசின்னு சொல்லுவோம். அப்போ வடிநிலம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து இந்த ஆர்டிசியனாவே சொல்லிட்டேன், பொங்கல் ஃபங்க்ஷனு
பொங்கு ஊற்று அப்படியே லைனா ஞாபகம் வரணும். ஓகே. அடுத்து கண்டிஷன் அப்படின்னா என் கண்டிஷனே சரியில்லைப்பா, என் நிலைமையே சரியில்லாப்பா நிலைமைகள். அடுத்து ஆர்டிசியன் வெல்னாவே நான் சொல்லிட்டேன், பொங்கு ஊற்று வெல்னாவே ஊற்று தான் வரும். அதனால அப்படியே காமனா வந்துருச்சு. ஓகே. அடுத்து ஆர்த்ரோ போடா, இந்த போடா மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எங்கேயாச்சும் வாடகைக்கு எங்கேயாச்சும் இருக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டோட ஓனர் என்ன சொல்லுவாரு, காலி பண்ணிட்டு போடா, காலி பண்ணிட்டு போடான்னு சொல்லுவாரு. அப்போ காலி பண்ணிட்டு போடான்னு சொல்லுவாரு. அப்போ கணுக்காலி. அப்போ இந்த காலியை ரைமிங்கா ஞாபகம் வச்சுக்கலாம். காலி புடலி, காலி புடலின்னு ரைமிங்கா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கணுக்காலிகள் இனப்புடலிகள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆர்டிபிஷியல், ஆர்டிபிஷியல்னாவே செயற்கை, செயற்கைன்னு அர்த்தம். இந்த பிரெயின்ஸை பிரெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யாராச்சும் கடல் நீரை எடுத்து குடிச்சிட்டா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஏன்னா கடல் நீரில் உப்பு இருக்கு, அது கூட தெரியாம மூளை இருக்காடா உனக்கு அப்படின்னு கேட்போம். மூளை இருக்காடானா பிரெயின் இருக்காடா உனக்கு, இங்கிலீஷ்ல திட்டுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போ கடல் நீரை போய் குடிக்கிற உனக்கு பிரெயின் இருக்காடா அப்படின்னு கேட்போம். அப்போ பிரெயின், பிரெயின்ஸை பிரெயின் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அடுத்து ஆர்டிபிஷியல் ரீசார்ஜ், ஆர்டிபிஷியல்னா செயற்கை, ரீசார்ஜை நம்ம என்னங்க சொல்லுவோம், இப்போ ரீசார்ஜை சார்ஜ்னு எடுத்துப்போம். இப்போ ஹைட்ரோ பவர் பிளான்ட்லாம் இருக்கு, டேம் எல்லாம் இருக்கு, டேம்ல வந்து தண்ணியில கரண்ட் எடுப்பாங்க, அப்போ நீர்ல கரண்ட் எடுப்பாங்க, கரண்ட் என்னன்னு சொல்லுவோம், சார்ஜ்னு சொல்லுவோம். அப்போ நீர்ல கூட கரண்ட் எடுக்காங்க பாடுறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நீர் ஊட்டல்னா ரீசார்ஜ். ஓகே. அவ்வளவுதாங்க. இந்த ஏஎஸ்ல இருந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். நம்ம டோட்டலா இன்னைக்கு வந்து 56 பார்த்துருக்கோம். முந்தானயத்தோட நம்ம வந்து 235 முடிச்சிட்டோம். இப்போ ஒரு 56, கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு முடிச்சிருக்கிறோம் அப்படின்னா 291 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டோட்டலா 300 நியர்பை நம்ம நெருக்கிட்டோம். டோட்டலா 11 வீடியோலயே நம்ம இதை முடிச்சிட்டோம். எனக்கும் வீடியோ வந்து ஒரு 15 மினிட்ஸ் நீங்க டெய்லி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அழகா முடிச்சிடலாம். அதுவும் மறக்காத மாதிரி முடிச்சிடலாம். எக்ஸாம் வரைக்குமே மறக்காது. நீங்க அந்த பிடிஎஃப் எடுத்துக்கிறீங்க, இமேஜ் வச்சு பார்த்துட்டே வரீங்க, படிச்சு முடிச்சிடலாம். எவ்வளவு வந்தாலும் படிச்சிடலாங்க. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.